friends, வணக்கம் and welcome to Karthikha Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி இதை ஷூட் பண்ணி வச்சுட்டு நான் ஷூட் பண்ணது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி எல்லாம் முடிஞ்சு ஷர்வனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஸ்கூல் இருந்துச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு 2 நாள்ல நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மொஹரம் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அந்த ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கடைசி ஒர்க்கிங் டே இருந்திருக்கும் இல்லையா விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் அன்னைக்கு ஷூட் பண்ண வீடியோ இது. சோ அன்னைக்கு நான் என்ன பண்ணேன் ஒரு நாள்ல அப்படின்றத ஷூட் பண்ணியிருந்தேன். இதுவுமே ஒரு ட்ரையல் வெர்ஷன் தான். இனிமே நான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு எலாபரேட்டா போடுங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதனால நான் வந்து எலாபரேட்டரான வீடியோவா போடுறேன். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படின்றதுனால என் ஹஸ்பண்ட் வந்து வீட்ல இல்ல. சோ ஷர்வினை வந்து கூட்டிட்டு வரதுக்கு ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் கூட்டிட்டு வரதுக்கு என் அப்பாட்ட கேட்டிருந்தேன். என் அப்பா நீயும் கிளம்பிவா, பிகாஸ் லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்றதுனால ஏதாவது ஸ்பெஷலா ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ண வசதி உண்டு, சொல்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் வந்து டே இன் மை லைஃப் வீடியோ ஷூட் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு வேற வழி இல்லாம நான் வந்து பாதியில டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நான் கிளம்ப வேண்டியதா ஆயிடுச்சு. அண்ட் ஷர்வினுக்கு வந்து ஹெல்த் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அந்த கதை எல்லாமே உங்களுக்கு தெரியும். சோ அதனாலேயே வந்து ஒரு 2-3 மாசமா ஃபீவர் விட்டு வந்துகிட்டே இருந்தனாலேயே ஒரு வேக்சின் வந்து போடாம வச்சிருந்தோம். சோ அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டே DIML வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே நான் அழகா ஷூட் பண்ணிட்டே வந்திருப்பேன். திடீர்னு பாத்தீங்கன்னா ஷர்வினை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வர வேலை வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் வேக்சின் போட்டு வர வேண்டிய வேலை வந்துருச்சு. சோ நான் கிளம்பும் போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன், மார்னிங் வீட்ல என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன், அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். பிகாஸ் நான் அப்படியே 24 ஹார்ஸ்க்கு நான் வீடியோ ஷூட் பண்ணேன்னா அந்த 24 ஹார்ஸ் அப்படியே உங்ககிட்ட காட்ட முடியாது, உங்களுக்கு எல்லாம் போர் அடிச்சிரும். சோ கொஞ்சம் எடிட் பண்ணி நான் காட்டுவேன். நீங்க தான் கொஞ்சம் வந்து கூறுவி அப்படியே புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. சோ நானும் இப்ப இந்த மாதிரி வீடியோஸ்க்கு புதுசு அப்படின்றதுனால நான் கொஞ்சம் போக தான் டெவலப் பண்ண முடியும். சோ என் கூடவே சேர்ந்து நீங்க வந்து நான் டெவலப் ஆறதை நீங்க பார்த்துட்டே வருவீங்க. நான் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். என்ன சோ பிட்ஸ் அண்ட் பீசஸ் அங்கங்க கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஏதாவது பிசிறல் இருந்துச்சுன்னா வீடியோல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே நான் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி நல்ல வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்றேன். வித்அவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு போய் என்னுடைய டே இன் மை லைஃப் வீடியோ என்னன்னு பார்க்கலாம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ஒரு vlog டைப்ல பார்க்க போறோம். நான் வந்து கேமரால ஷூட் பண்றதுல என்னுடைய போன்ல தான் ஷூட் பண்றேன். போன் அப்படின்றதுனால வந்து செல்ஃபில தான் நான் பாத்துட்டு இருக்கேன். என்னுடைய வீடு அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு, என் கூட சேர்ந்து அப்படியே பாருங்க. இப்படிதான் இருக்கு ஹால் ஃபுல்லா கிளீனா இருக்கு. நான் உங்களுக்கு பேக் கேமராலேயே ஷூட் பண்ணி காட்டுறேன். நான் வீட்டுல இப்ப எந்த ட்ரெஸ்ஸிங்கும் பண்ணல, நார்மலா குளிச்சுட்டு லிப் கிளாஸ் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். கண்ணில் மை மேக்கப் எதுவுமே இல்ல, பவுடர் மட்டும் தான் போட்டிருக்கேன், லிப் கிளாஸ் மட்டும் போட்டிருக்கேன். நல்லா வெளிச்சத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஜன்னல் கிட்ட காட்டுற ஃபேஸ் பாத்தீங்கன்னா தெரியும். சிம்பிளா டெய்லி வீட்டுல எப்படி இருப்போம் அந்த மாதிரி தான் இருக்கேன். நான் இப்போ இயரிங்ஸ்ல கூட நார்மலா தான் இருக்கேன். சோ இப்ப வீட்டுல எப்படி இருக்கு, நான் என்னென்ன வேலை பண்ணிருக்கேன் அப்படின்னு பாக்கலாம். டைமோட நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃப்ரண்ட் கேமரா நான் ஆஃப் பண்ணிட்டு பேக் கேமரா நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி வாய்ஸ் ஓவர்ல சொல்றேன் என்ன அப்படின்னு நம்ம பாக்கலாம். சோ என்னென்ன ஒர்க் முடிச்சிருக்கேன், என்னென்ன ஒர்க்ல நான் பண்ண போறேன் அப்படின்றத பாக்கலாம் வாங்க. என்னுடைய வீட்டுல ஃபுல்லா வாஷிங் வேலையெல்லாம் முடிஞ்சு துணியெல்லாம் நல்லா காய வச்சுட்டு, எப்பவுமே இப்ப கொஞ்ச நாளா வேலைக்கு ஒரு அக்கா எனக்கு ஹெல்ப்காக வராங்க. ஷர்வின் உடம்பு சரியில்லாததுல இருந்து நான் ஒரு அக்கா ஹெல்ப்புக்கு வராங்க, நம்ம வீட்டுக்காக வச்சிருக்கோம். அவங்க வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நானே வீடை வந்து பெருக்கிட்டேன். சரி லேட்டா வந்து பாத்திரம் மட்டும் விளக்கி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சோ நானே பாருங்க வீடு ஃபுல்லா கிளீன் ஆயிடுச்சு. ஹால் பாத்தீங்கன்னா தெரியும், பக்கா கிளீன். சோ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது எனக்கு வேணும், பில்காக நான் இங்க வச்சிருக்கேன். மேல இந்த தைலம் மட்டும் எடுத்துட்டு போய் நான் உள்ள ரூம்ல வைக்கணும். ஹால்ல இது ஒரு வேலை தான் பாக்கி, மத்த எல்லா வேலையும் ஹால்ல முடிச்சாச்சு. பெருக்கி கிளீனா முடிச்சாச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிட்டு முடிச்சு ஷர்வினியும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன். காலையில பூஜை வேலையும் முடிஞ்சிருச்சு. சாமி எல்லா சாமிக்கும் பூ போட்டுட்டு எல்லாருமே மாக்கோலம் போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு வந்து எறும்பு ப்ராப்ளம் நிறைய இருக்கு. ஷர்வின் வருவான், நார்மலாவே ஷர்வின் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணியை தூக்கி வாயில வச்சு குடிச்சிருவான். இந்த குங்குமம் விபூதி எல்லாம் அள்ளி இது உள்ள போட்டு விளையாடிட்டு இருப்பான். எட்டி இப்ப வளர்ந்துட்டான், அதனால எட்டுது. இன்னும் மாக்கோலம் எல்லாம் போட்டுனா இப்படி அழிச்சு வெள்ளையா ஆக்கிடுறான். சோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ஸ்டிக்கர் ஒட்டினேன். சோ இந்த ஸ்டிக்கர் அண்ட் இந்த பார்டருக்கு ஸ்டிக்கர், இந்த ஸ்டிக்கர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. சோ நான் இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அழகா சாமிக்கு பூலாம் போட்டு விளக்கெல்லாம் ஏத்தி ஒரு 2 hours அழகா விளக்கேத்தி சாமி பாட்டுலாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. வீடு ஃபுல்லா பெருக்கி வச்சாச்சு, கிளீனா இருக்கு. கிச்சன் மட்டும்தான் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. சோ கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னும் கிளீன் பண்ணணும். துணியும் முடிஞ்சிருச்சு இல்லையா வாஷிங் மிஷின்ல.
ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். நேற்று வந்து அந்த அக்கா வந்து ஃபுல்லாக வளக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இது எல்லாமே உலர்ந்துருச்சு. அந்தந்த பிளேஸில் அதை தான் வச்சுட்டு இந்த கிளாத் கொஞ்சம் இப்போ வெட்டாக இருக்கும் இல்லையா, இதை வந்து இப்போ நான் ஃபேனில் கார போடணும். இன்னும் இந்த பாத்திரம் வாஷ் பண்ணல. இது வந்து நைட்டு டிஃபனுக்கு யூஸ் பண்ணது, இந்த ஹாட் பாக்ஸஸ் எக்ஸெட்ரா எல்லாம் இருக்கு. இது நைட் நான் சட்னிக்காக யூஸ் பண்ணது, காலையில ஜூஸ்க்காக யூஸ் பண்ணது. இந்த உலர்ந்த பாத்திரத்தோடு நான் இந்த ஈர பாத்திரத்தை கவுத்தனா என்ன ஆகும்னா, உலர்ந்த பாத்திரம் எல்லாமே ஈரமாயிடும். ஸோ அதோட கலக்காம நான் இங்க தனியா இப்படி வந்து கவுத்து வச்சிருக்கேன். இந்த கூடையில இருக்க எல்லா பாத்திரத்தையும் அந்தந்த பிளேஸ்ல அதை வச்சுட்டு இந்த மிக்சியெல்லாம் எடுத்து அதுல கவுத்துடணும். கவுத்துட்டு இதுல சாம்பார்லாம் சின்ன பவுல்ல மாத்திட்டு இதெல்லாம் நான் ஒழிச்சு போட்டுருணும். இட்லி உண்டா இதெல்லாம் நான் வந்து இப்போ வளர்க்கறதுக்கு போட்டுருணும். போட்டுட்டு நான் இப்போ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஸோ என்னுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இப்படிதான் இருக்கு. பெருக்கியாச்சு, பூஜை வேலை முடிஞ்சிருச்சு, குளிக்கிற வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, டிஃபன் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. லஞ்ச் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணோம். இது என் பால்கனி. பால்கனில அந்த கூடையில கொஞ்சம் பாத்திரங்கள் வந்து நல்லா உலரவே இல்லை. நம்ம வந்து தண்ணிலாம் நல்லா வடிகிற மாதிரி கவுத்து வைப்போம். அவங்க புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் சொல்லி தரணும் எப்படி கவுக்குறதுன்னு. பார்த்து கொஞ்சம் கிராஸா வச்சா எல்லா தண்ணியும் வடிஞ்சிரும். அந்த மாதிரி செய்ய சொல்லணும். ஸோ கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அந்த கூடையை இப்போ நீங்கள் பால்கனியில் பார்த்துருப்பீங்க. வேற ஒரு துணி போட்டு அந்த துணிக்கு மேலே உலராத பாத்திரங்கள்லாம் அப்படியே நான் கவுத்து வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நேத்தே வந்து அவங்க கிச்சன் கிளாத்தை வந்து வாஷ் பண்ணி அலசி காய வச்சிருந்தாங்க. வாஷிங் மிஷின் மேலே சும்மா ட்ரை ஆயிடுச்சு, சும்மா போட்டு வச்சிருக்கேன். வேஸ்ட் கவர் குக்கிங்காக யூஸ் பண்ணிக்க போறேன். ஷர்வின் வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டேன். குக்கிங்காக தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டேன். புதுசாக டிஷ்யூ பேப்பர்ஸும் எடுத்து வச்சுட்டேன். கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து காலையில் காய்ச்சின பால் இருக்கு. இதில் வந்து சாம்பார் கொஞ்சோண்டு இருக்கு, அதை நான் எடுத்து வச்சிருக்கேன். மதியானம் சாப்பிடும்போது அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி காலி பண்ணிடுவேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ வளர்க்க வேண்டிய பாத்திரம்லாம் இங்கே வச்சிருக்கேன். இட்லி குண்டா உள்ள போட்டால் உள்ள டம்ப் பண்ண மாதிரி ஆயிடும்ன்றதுனால வெளில தனியாக வச்சிருக்கேன். அவங்க வந்து வளர்க்கிக்குவாங்க. அவ்வளோதான். இப்போ நான் கடையில் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டைம் என்னன்னு பார்க்கலாம். அப்படியே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எல்லா ரூம்லேயும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் க்ளீன் பண்ண வேண்டியிருந்தது. டைம் பாருங்க 11:45. ஷர்வினுக்கு ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா 12:30க்கு விடுறாங்க. அவன் 12:50க்குள்ளே வந்துடுவான். மேக்ஸிமம் 1க்குள்ளே. 1 o'clock வந்த உடனே ஒரு 1:15 போல் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். 12:50க்கு ஷர்வின் வரோன்னா 12:50க்கு ஷர்வின் வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அவனோட பேசிட்டு விளையாடிட்டு ஒரு 1:30க்குள்ளே அவனை கூட்டிகிட்டு நானும் சாப்பிட்டுட்டு ஒரு 2:30க்குள்ளே அவனை தூங்க வைக்கணும். இதுதான் ரொட்டீன். சரி, நான் என்ன சமைக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து ஷர்வின் வருது, அவர் கூட என்ன சாப்பிட்றது அதெல்லாம் நான் உங்ககிட்ட அப்புறமா ஷேர் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, அரிசி பருப்பு சாதம். இன்ஸ்டன்ட் அரிசி பருப்பு சாதம் இல்லை, என்னுடைய ஸ்டைல் ஆஃப் இன்ஸ்டன்ட் மிக்சர் ரைஸ் இது. நான் இதை இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வந்து ஸ்டவ்ல வைக்க போறேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது நான் இப்பதான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தேன். என் சிஸ்டருடைய சனுக்கு வந்து பர்த்டே நேத்து. ஸோ அதுக்காக கட் பண்ண ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக். இது பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஷர்வின் வந்தோடனே சில்லுன்னு சாப்பிட முடியாதுன்றதுனால வெளில வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு கேக் சாப்பிட்டோம் குழந்தை அப்படின்றதுக்காக. சில்லு போகட்டும், கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும் அப்படின்றதுக்காக நான் இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து வெளில வச்சிருக்கேன். சரி, எனக்கு சொல்லு மை ஃபேவரட் ஃபேமிலி மெம்பர் சொல்லு. மை மாம். My mom is a favorite family member. My mom. Name. சொல்லு இங்க பாத்து. My mom name. Karthikha. Love you mom. இதான் இன்னைக்கு அவனோட ஸ்பீச் சொல்லிட்டு வந்திருக்காரு. வேற ஒரு சின்ன அண்டர் வேறும் பனியனோட உட்காந்துட்டு இருக்காரு. அவரு ஷார்ட்ஸ்லாம் கழட்டி போட்டாரு. சாதாரண ஜட்டியும் பனியனோட உட்காந்து விளையாடிட்டு இருக்காரு. கீழே ஃபர்னிச்சர்ல படுத்திருக்காரு. அவருக்கு மேல ஏறி உட்காந்து விளையாடிட்டு இருக்கான். ஷர்வின் இங்க பாரு, சே ஹாய். இப்ப நான் அகைன் இவன் வந்து போட்டதெல்லாம் நான் கிளீன் பண்ணணும். வந்த உடனே அவர் கேக் சாப்பிட்டாரு குழந்தை. ஸோ இப்போ நம்ம வந்து இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுட சுட அரிசி பருப்பு சாதம், மிக்சட் வெஜிடபிள் அரிசி பருப்பு சாதம். அப்படியே நாக்கில் எச்சு விடுற மாதிரி நல்லா காரசாரமாக மாங்காய் ஊறுகாய் அண்ட் புடலங்காய் பொரியல்.
சமையல் முடிஞ்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கேன்னு பாக்காதீங்க. அப்பா வந்து ஸ்கூலுக்கு போகும்போது என்னைய கூட வான் கூப்பிட்டாங்க. ஸோ அப்பாவோட ஷர்வினை கூட்டிட்டு வரதுக்காக நான் போயிருந்தேன். ஷர்வினை வந்து நான் கூட்டிட்டு கிளினிக் போகணும். கிளினிக் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளினிக்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் பீடியாட்ரிஷியன் பாக்கிறதுக்கு. ஒரு வேக்சின் வந்து இன்னும் போடாம பாக்கி இருக்கு. உடம்பு சரியில்லாம இருந்ததுனால அதை போட வேணாம், தள்ளி போட்டுட்டே வர சொன்னாங்க டாக்டர். ஷர்வின் நடுவில் பேசிட்டே இருக்காரு. சோ ஷர்வின் வந்து நடுவில் பேசிட்டே இருக்காரு. பாக்கணுமா? வா இங்க வா வா, தூக்கிக்கிறேன். சோ ஷர்வின் வந்து பேசிட்டே இருக்காரு. நடுவில் டிஸ்டர்ப் பண்றது. அவரையும் கூட கூப்பிட்டு வந்தாச்சு. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுப்பா. சோ நான் ஒரு கொண்டையை போட்டு ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். நானு கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கேன். வந்து நான் சமையல்லாம் முடிச்சாச்சு. நீங்க பாத்திருப்பீங்க, புள்ள கேக் சாப்பிட்டதெல்லாம் பாத்திருப்பீங்க. அண்ட் சமையல் முடிச்சதெல்லாம் பாத்திருப்பீங்க. நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவனுக்கு வேக்சின் போட்டு வர போறேன். வேக்சின் போட்டு வந்த மதியானம் நான் தூங்க வச்சுட்டு நான் உட்காந்து எடிட்டிங் வேலை பார்க்க போறேன். இப்படிதான் என்னுடைய நாள் வந்து போக போகுது. ஷர்வினுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. நாங்க வந்து இப்போ கையை ஆட்டிட்டே இருந்தா எப்படிடா பேசுறேன் நானு. ஸோ ஷர்வினுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் போக போகிறோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாங்கள் வந்து ரெடி ஆயிட்டோம். நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஷர்வினுக்கு ஊசி போட்டுட்டு வந்துடுறோம். வந்துட்டு நம்ம வந்து டைம் இருந்தால் லென்த்தியா போகலன்னா விளாக் கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா அதுக்கு அடுத்த விளாகா நான் உங்களுக்கு போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து நீங்க ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? அப்ப மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் நியூ வீடியோஸ் நான் ஒரு வாட்டி போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல அப்படின்னு வரும். சோ நீங்க எந்த வீடியோவும் என்னோட மிஸ் பண்ணாம பாப்பீங்க. Thank you so much for watching. Take care. Bye bye.